வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சன் ரெசிபியில். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அருமையான மாம்பழ ரவா பணியாரம் தாங்க செஞ்சு சாப்பிட போகிறோம். இந்த சீசனில் மாம்பழம் நல்லா கிடைக்கும். நம்ம மாம்பழ சீசன் அப்போ ஜூஸ் பண்ணி சாப்பிடுவோம். நம்ம வந்து ஜெல்லி, மாம்பழ ஜெல்லி, என்ன மாம்பழத்தில் ஏகப்பட்ட வெரைட்டி செஞ்சு சாப்பிட்ருக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி மாம்பழ ரவா பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இதில் எந்த ஒரு ஃபுட் கலரோ இல்லை எசன்ஸ் எதுவுமே சேர்த்துக்கிறாம நல்லா வந்து நார்மலாக நேச்சுரலாக அந்த மாம்பழத்தில் இருக்க கலரும் அதில் இருக்க டேஸ்ட்டை வச்சே நம்ம வந்து இந்த ரவா பணியாரம் ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம். இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க, 170 கிராம். அதோட 1.25 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க, இது 150 கிராம். இதோட நான் வந்து ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக 120 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிட்டேன், சுகர். இதோட 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் சோடாப்பு சேர்த்துட்டு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பை சேர்த்துட்டு, ரொம்ப பொன்னிறமாக வர வேண்டாம், லைட் பொன்னிறமாக வந்த உடனேயே அதை வந்து இந்த மாவோட சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம வந்து ரவா பணியாரம் சாப்பிடும்போது அந்த முந்திரி பருப்பு அங்கங்கே வாயில் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து 2 மாம்பழம் தான் எடுத்திருக்கோம். இது வந்து அளவு வந்து 400 கிராம். ஆனால் நம்மளுக்கு வந்து இதில் வந்து நம்ம அந்த பல்ப்பு தான் எடுத்துக்கிற போகிறோம். இது என்ன 3/4 கப் அளவு தாங்க வரும். இந்த மாம்பழத்தில் நல்லா வந்து இப்படி இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் நறுக்கிட்டு, நான் டிசைனுக்காண்டி இதை இப்படி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து என்ன செய்யுங்கன்னா, நல்லா வந்து மாம்பழத்தில் சுற்றி வந்து தோலை எடுத்துட்டு அதில் இருக்க பல்ப்பு மட்டும்தான் சேர்த்துக்கிற போகிறோம். நல்ல மாம்பழம் வந்து நல்ல இனிப்பாக நல்ல மாம்பழமாக இருந்துச்சு, புளிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சீனியோட அளவை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை கொஞ்சம் மாம்பழம் வந்து புளிப்பு டேஸ்ட்டோடு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சீனி அதிகமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாம்பழம் நல்ல இனிப்பாக இருந்தனால இது போதும். இப்போ பாருங்கள், 2 மாம்பழத்தில் கொட்டையில் கொஞ்சம் கூட பல்ப்பு எல்லாத்தையும் வலித்து நம்ம சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்கணும்லாம் இல்லை, கொஞ்சம் அங்கங்கே மாம்பழம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் நல்லா தான் இருக்கும். போதும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 3/4 கப் அளவுக்கு வந்திருக்கு. இதை வந்து இந்த மாவோட சேர்த்துக்கோங்க. இதோடய வந்து நம்ம வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து பத்தாமல் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மாவு நல்லா டைட்டாக இருக்குது. இது வந்து கரெக்டான பக்குவம் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ நம்ம வந்து சீனியை வந்து அப்படி டைரெக்டாக சேர்த்துருக்கோம், பவுட்ரு பண்ணி சேர்க்கலை. அப்போ அந்த சீனி மெல்ட் ஆகி இலகி அந்த ரவையெல்லாம் சேர்ந்து ஊறி வரும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்து கொஞ்சமாக லைட்டாக சோடாப்பு சேர்த்துருக்கனால அதோடு சேர்த்து நம்மளுக்கு வந்து நல்லா மாவு வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாக இப்படி இந்த பக்குவத்தில் இருக்கும். இது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பணியாரக்கல்லில் தான், நான் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை, நம்ம பணியாரக்கல்லில் தான் நம்ம ஊற்றி எடுக்க போகிறோம். அதனால் நம்ம வந்து பணியாரக்கல்லில் ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு குழிக்கரண்டியாக மாவு எடுத்து அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து மூடி போட்டுட்டு சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வந்து அடி பக்குவத்தில் நல்லா முறுமுறுன்னு வெந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா அடி சைடில் பூராமே நல்லா முறுமுறுன்னு வெந்திருக்கு. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உள்ளே நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா வந்து செவக்க வெந்துருச்சு, போதும். இப்போ இதில் வந்து எண்ணெய் அதிகமாக நம்மளுக்கு சேர்த்த மாதிரி இருக்காது. நம்ம வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு சேர்க்கும் போது அது என்னன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் அதிகமாக சேர்த்த மாதிரி இருக்கும். இது வந்து பணியாரக்கல் நம்ம செய்யும்போது நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது. இப்போ நான் ஒரு ஈடு வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ செகண்ட் ஈடும் நம்ம வந்து இதே மாதிரியே ஊற்றிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் இந்த மாவில் வந்து எனக்கு 3.5 ஈடு அளவுக்கு பணியாரம் வந்துச்சு. இது சுடும்போதே பணியாரம் வந்து பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்டுட்டாங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா வந்து 2 சைடும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து அதாவது இது வந்து 2 நாள் வரைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இனிப்பு எல்லாமே கரெக்டாக
சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ நான் ஒரு பணியாரத்தை எடுத்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ உள்ள நல்லா வெந்து எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சுங்க. ரொம்ப நம்ம ரவை பணியாரம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நல்லா வந்து நம்ம நல்லா ஊறி, அதாவது நம்ம வந்து ஏற்கனவே 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு தான் நம்ம ரெடி பண்ணுறோம். அதனால் வந்து சாஃப்டாகவும் இருந்துச்சு. மேலே வந்து நல்லா மொறுமொறுனும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாம்பழ ரவா பணியாரத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன்.